ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா லைவ் என்ன தான் போகுது அப்படின்னா என்னென்னமோ போகுது. டாஸ்க் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு 10 வாட்டி அந்த விக்ரம் சொல்லிக்கிட்டு அவனுக்கான அந்த ஸ்கோப்பிங், அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுல அவன் அந்த அந்த ஸ்கோப்பை அவன் நல்லாவே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மற்றதுங்களுக்கு எதுக்கும் அந்த புத்திசாலித்தனமே இல்லை. இன்னொன்று, அந்த கிச்சன் டீமில் சமைக்கிறத தவிர வேறு வேலையே செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பிக் பாஸ் வச்சு செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி இது அவங்கவுங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்கள அங்கேயே வந்து ஃபுல்லாக அங்கேயே வந்து இருக்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. அதையே அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா கிச்சன் டீமுக்கு யாருமே ஸ்கோப் கொடுக்கவே இல்லை. அந்த ஸ்கோரை வந்து இவங்க 2 பேர் தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. விக்ரம் டீமும் ரம்யா டீமும் அப்படி இப்படி பண்ணாங்களே தவிர 2 டீமுமே சேர்ந்து கிச்சன் டீமை தான் அடித்தாங்க. இவங்க சமைச்சு கொடுக்கறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு, அதுவும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை கொடு, அதை கொடு, ஊட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளோ ப்ரெஷரில் வச்சு, அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா வந்து இவ்வளோ தான் செய்ய முடியும்னு அந்த போர்டெலாம் வச்சு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிச்சன் டீமுக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறதுல விக்ரம் ரொம்ப தெளிவாக இருப்பான். அவன் அந்த நைட் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் சொல்லுவான், இப்போவுமே தெளிவாக இருக்கான்னும் போது, அப்போ கனி அந்த குரூப்பில் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதை தான் வந்து பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, அவங்கவுங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நீங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியும், இவங்க வந்து அப்போ அது வந்து டீம் ஃபார்ம் பண்ணாங்க, டீமுக்குள்ளே சண்டை வராமல் இருக்குன்றது ஓகே. பட் ஆனால் அந்த டீம் ஃபார்ம் பண்ணதில் இவங்களோட குரூப்பிசம் தெரிஞ்சிருச்சு. யார் கூட கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விக்ரம், சுபிக்ஷா அப்படிங்கிற இடத்துல அது வந்துடுது. கமருதீன், விக்ரம் எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அமித், எஃப்ஜே, அப்புறம் சபரி எஃப்ஜே. அமித்க்கும் லைட்டாக ஒரு கோல்டு வார் போகுது எஃப்ஜே கூட, இருந்தாலும் சபரி எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று போகுது. இங்கே சாண்ட்ரா, திவ்யா, பாரு எந்த டீம்லையுமே இல்லைன்னு வைங்க, அவங்கள எல்லாரும் யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக யார் கூடயாவது இருக்காங்களான்னா அந்த நாமினேஷன் அப்போ மட்டும் சாண்ட்ரா கூட இருக்காங்களே தவிர, பட் ஆனால் அவங்களுக்கும் தெரியும் எப்போ வேணால் சாண்ட்ராவும் திவ்யாவும் தண்ணியும் ரிவர்ஸில் அடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும் போது பாரு வச்சு தான் அந்த கேமை எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது அப்போது கனி மட்டும் எப்படி தப்பி தவறி கிச்சன் டீமுக்கு போனாங்க அப்படிங்கிறது தான் நேற்று விக்ரம் கிட்ட அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப நல்லா இது நியாயமாக அவன் விக்ரம் பேசுகிறான். ஏன்னா சாண்ட்ரா குரூப்பில் கனி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இதே இவங்க டீமில் யார் கூடயாவது அவங்க பாத்ரூம் டீமில், கிளீனிங் டீமில் வருவாங்கன்னு அவன் விக்ரம் எதிர்பார்த்தான் போல். ஏன்னா அவங்கவுங்கள இஷ்டப்பட்டதை நான் அந்த டீமில் போய் சேர்ந்தாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க கனி, ஏன்னா நேற்று வந்து கிச்சன் டீமுக்கு ஸ்கோப்பே வரவே இல்லை, ரைட்டா? அப்போ உஷாரான கனி வந்து உடனே வந்து விக்ரம் கூட வந்துட்டு வந்து உட்காந்து நைட்டு விக்ரம், எஃப்ஜே, கனி பேசின லைவ் கான்வர்சேஷனை எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் சொன்னால், எனக்குலாம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒருத்தங்க மட்டும் அவங்க மாட்டிக்கிட்டது அப்படின்னா அப்போ வந்து கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே உங்கள் அக்கா உங்கள் டீம்லேயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே அவங்களும் இப்போ நான் தெரியாமல் போய் அந்த டீமில் சேர்ந்துட்டேன். நான் என்ன நினச்சேன்னா கிச்சன் டீமுன்றது அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லேயே நான் போய் சேர்ந்துட்டேன். இவங்களாம் ஃபஸ்ட்டு அந்த கிச்சன் பாலிடிக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அது பிரம்மாஸ்திரம் சொன்னார் திவாகர் சார், நல்லா தான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் ஆனால் அது சாண்ட்ரா கிட்ட வேலைக்காகுமா, இல்லை சாண்ட்ரா திவ்யா சேர்ந்துருக்கும் போது வேலைக்காகுமா? ஒரு வேளை பாரு வியானம் மட்டும் இருந்திருந்தால் நீங்கள் அடிச்சு ஆடி இருப்பீங்க, உங்கள் பாலிடிக்ஸை காட்டியிருப்பீங்க, அதை தான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிருந்தீங்க. ஆனால் சாண்ட்ரா திவ்யா கிட்ட அது வேலைக்காகாதுல. ஸோ அவங்க அந்த டாமினேஷனை அங்கே எடுத்துடுறாங்க சாண்ட்ரா. ஸோ அதனால் இவங்க வந்து பீஸ் போன பல்ப் மாதிரி தான் இவங்க ஆயிடுறாங்கன்னும் போது அப்புறம் வந்து அப்போ வந்து அது விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, அது நான் அப்படி சமைக்கிறதுன்ற மாதிரி அந்த தாட்குள்ளேயே போய் ஒன்று தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லைன்னா நேற்றே இன்னைக்கான விஷயத்துக்கு இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கனி தான் வந்து இல்லை நாளைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், டாஸ்க்கும் வின் பண்ணலாம், இதுவும் செய்யலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வரும்ல அந்த டாஸ்க்கில், அப்போ எதையாச்சும் பிரச்சனை பண்ணலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நம்ம இது செய்கிறோம் அதை செய்கிறோம், எதெல்லாம் இன்னைக்கு விட்டோமோ அப்படி செய்கிறோம்னு சொல்லி ஒரு பூசி மழுப்பு ஒன்று ஒரு டச்சப் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. சாண்ட்ரா, பாரு, திவ்யாலாம் பிரச்சனை பண்ணாத மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து விக்ரம் கிட்டே ஒப்பிச்சாங்க. ரைட்டுங்களா? நான் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு ஒன்று சொல்லி வச்சுருக்கேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஏமா நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, அப்புறம் அந்த டீமை பற்றியே பக்கத்தில் போய் விக்ரம் பேசுகிறீங்கன்னா அந்த விக்ரம் தான் உங்கள் டீமுக்கு கொடுக்கல. அப்போ நீங்கள் அந்த டீமுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லியோ இல்லை உங்கள் டீமுக்கு கொடுக்கவே இல்லைங்கிறத உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணவே முடியலன்னும் போது நீங்கள் எதுக்கு அந்த டீமில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் இருக்கிற டீமுக்கு ஃபேரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை நீங்கள் முதல்லேருந்தே அதை தான் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதே சாண்ட்ரா திவ்யா பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரே டீம்லேருந்து தான் பேசுகிறாங்க. ஆனால் பாருவை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அதே பாரு எங்கேயாச்சும் யாரை பற்றியாவது பேசுகிறாங்களான்னா அவங்க எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக தானே பேசுகிறாங்க. பாரு ஹேட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்தா கூட சரி, நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் பாரு பிடிக்கல அவள் கேம் அநாயகமாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, அப்படி பாய்சன் சொன்னாலுமே பாய்சன்னு சொல்கிற இடத்துல அந்த பின்னாடி பேசுகிறதோ, காசிப் பேசுகிறதோ, முன்னாடி ஒன்று பேசுகிறதோ, பின்னாடி ஒன்று பேசுகிறதோ தான் பாய்சன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டபுள் கேம்னு சொல்லுவாங்க. இதில் எதுவுமே அந்த பொண்ணு பண்ணலையே, எல்லாத்தையும் முகத்துக்கு நேராக சபரியே நேராக தான் கேள்வி கேட்டுச்சு. எஃப்ஜே
பண்ணது பிடிக்கலன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ராவுமே சம்டைம்ஸ் வந்து அந்த கேப்டனாக சாண்ட்ரா பார்க்கும்போது கொஞ்சம் கிரிமினல் மைண்டும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சாமர்த்தியமும் இருக்குது அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேராக தான் அந்த பொண்ணு அடிக்குது. அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அவளுக்கான விஷயத்துக்கு மட்டும் சுற்றி வளைச்சி எங்கடா குத்தம் கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரில. அப்போ சாண்ட்ரா கிட்ட தப்பு இல்லையா? சாண்ட்ரா திவ்யா சேர்ந்து உட்காந்து பார்வை தப்பாக பேசலையா? இல்லைனா வந்து கனி வந்து அந்த டீம்லேயே இருந்துட்டு விக்ரம் கூட நைட்டு பேசலையா? எஃப்ஜே அவன் பாத்ரூம் டீமில் இருக்கான், அமித் டீமில், சபரி டீமில், அவன் இங்கே வந்து உட்காந்து விக்ரம் கூட சேர்ந்து உட்காந்து பேசலையா? ஓகே, நீங்கள் ஒரு டாஸ்க் முடிஞ்சோடனே ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்க, ஓகே. ஆனால் எந்த டீமில் இருக்கிறீங்களோ அந்த டீமை பற்றி இன்னொரு ஆப்போசிட் டீம் கூட பேசும்போது அது எப்படி ஃபேர் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ பாரு சாண்ட்ரா கூட சேர்ந்து தான் நாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க நாமினேட் பாரு போய் வந்து சாண்ட்ரா கூடயும் பிரஜன் கூடயும் சேரல. உங்களுக்கு 1 ஹவரில் அப்படி தான் காட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நாமினேஷன் வரும்போதும் அந்த ஒஸ்ட் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும் போதும் பாரு கூட தான் வந்து சாண்ட்ரா சேர்றாங்க, பாரு கூட தான் வந்து பிரஜன் சேர்றான். அப்போ அங்கே வந்து திவ்யா அதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவே பாரு கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த நாமினேஷன் ப்ராசஸே பாரு கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. இவ்வளோ போடலாம் அப்படி போடலாம் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே பாரு கூட போய் ஜாயிண்ட் பண்ணிக்கிறது பிரஜன் சாண்ட்ராவை தவிர பாரு வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணலாங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ பாரு ஏன் வேணான்னு சொல்லி தனியாக ஆடலான்னா தனியாக தான் 5 வாரம் ஆடினாங்களேம்மா. என்னத்தை நீங்கள் அடிச்சு அந்த பொண்ணு அவ்வளோ அடிச்சிங்க. ப்ளஸ் வெளில ஓட்டிங் கூட அந்த பொண்ணுக்கு வரல. அந்த பொண்ணு 5 வாரமாக கண்டென்ட் கொடுத்ததுக்கு அண்ணும்போது திருப்பி இந்த சான்ஸே அந்த பொண்ணு விட்டுட்டா திருப்பி தான் எல்லா குரூப்பும் சேர்ந்து அவள் அடிக்க போகிறீங்க. இந்த பக்கம் அடி, ஏன்னா வந்தோடனே ஒயில் கார்டு எவ்வளோ தானே அடித்தாங்க. அப்போது கோ வித் த ஃப்ளோன்னு அவளுக்கான சான்ஸ் அவள் எடுத்துக்கிறான்றது எனக்கு ஒன்றும் அது நாமினேஷன் ஓப்பனாக பேசுறது தப்புனா நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் 5 வீக்கில் கனி பேசுனதே நீங்கள் எடுத்து பேசணும். இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாரும் நியூட்ரலாக கேம் ஆனா இது கரெக்டாக போ. திருப்பி இப்போ வீக்கெண்டில் பேசிட்டு இவங்க தனியாக ஒரு குரூப் அவங்க தனியாக ஒரு குரூப் ஆனா அடி வாங்க போகிறது பாரு தானா, மற்றத்துக்கு 2 பக்கம் எடின்னு அவங்க அடி வாங்குவாங்கன்னா அப்போ அவங்க ஒரு ஸ்மார்ட்டாக அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதை முள்ளால் தான் எடுக்கணும்னா ஸ்டார்டிங்கெல்லாம் ரம்யாலாம் சொல்லியிருப்பாங்களே, அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸில் சுபிக்ஷாலாம் சொல்லியிருப்பாங்களே, அதே கான்செப்டை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த விக்ரம் எஃப்ஜே பேசும்போது எப்படி இருந்தாலும் விக்ரம் என்னன்னா கிச்சன் டீமுக்கு கொடுக்கவே கூடாது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் கூட கொடுக்கூடாதுன்றதுல அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த ஸ்கோப்பை எடுக்கணும், அவன் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை எடுக்கணுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து விக்ரமை கவனிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் அந்த கியூசி டாஸ்கில் கூட எனக்கு வந்து பாரு கியூசியாக இருக்கும்போது கூட அவன் அதை தான் சொல்லுவான். சுபிக்ஷம் அவனும் அவகிட்ட டீல் பேசும்போது பாரு கிட்ட எனக்கு வேறு எதுவுமே வேணாம், எனக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கூட, எனக்கு அது போகிறோம், இந்த ஷோக்கு நான் அதுக்கு வந்ததே இதேன்னு மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கான். நீ வந்தது இதுக்காகனா எல்லாருக்குமே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வினோத்துக்கும் ஒரு பாட்டை வந்து கொடுக்கணும்னு ரீசன், அவன் எஃப்ஜேக்கும் பீட் மியூசிக் அவனுக்கு வரணும்னு ஒரு இது இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கரியர் பர்பஸ் இருக்குது. வியானாக்கா ஆக்ட்ரஸ் ஆகணும்னு, அப்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு கரியர் பர்பஸ் இருக்குன்னா உந்து மட்டும்தான் முக்கியன்ற மாதிரி எடுத்து ஆடுற இடத்துல நீ அந்த செல்ஃபிஷுங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஆட்டிடியூடுன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வெஞ்சன்ஸுன்ற மோடுக்கு நீ மாறிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். உனக்கு மட்டும் தனக்கு மட்டும் அந்த கான்செப்டுக்குள்ளே நீ போய் ரொம்பவே உன்னோட விஷயங்கள் நீ எந்த அளவுக்கு நெகட்டிவாக தெரியக்கூடாதுன்னு சொன்னியோ அதை விட 10 மடங்கு நெகட்டிவாக நீ வந்து வெளியில் சொசைட்டி கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகிட்ட. பார்வை நடத்தின விதத்தில், பார்வை ட்ரீட் பண்ண விதத்தில். உன்னோட ஃப்ரெண்ட் சபரி அவனும் அந்த ஆங்கிளுக்கு தான் போயிட்டான். உங்களுக்கு ஓட்டே வந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வெளில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்ததுக்கும் நீங்கள் அந்த ஷோவில் இருந்த நாளுக்கும் நீங்களே வந்துட்டு நம்ம இவ்வளோ மோசமாக கேம் ஆடி இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் அந்த விஷயத்தை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. பாரு விஷயத்தில் உங்களோட அந்த மேன் ஹேண்டிங்கில் இருந்து அவளை பின்னாடி காசிப் பேசுறதுலேருந்து அவளை பற்றின விஷயம் மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணதில் இருந்து உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதானும் போது உங்களோட பர்சனல் கேரக்டர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பழைய மாதிரி மாற்றுறதுக்கு அவங்களோடது அது பர்சனல் எஃபோர்ட், அதுக்குள்ளே நான் வரல. பட் ஆனால் எந்த அளவுக்கு நெகட்டிவாக ஆடக்கூடாதுன்னு சபரியும் விக்ரமாக ஆடினாங்களோ அது ஆப்போசிட்டாக அப்படியே ரிவர்ஸ் ஆகி அவ்வளோ நெகட்டிவாக போயிடுச்சு. உங்களுக்கு ஓட்ஸே வந்தாலும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்களோட ரியல் கேரக்டர் போல் இவ்வளோ வெஞ்சன்ஸாக இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட கேரக்டரை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேம் ஆடணுன்ற இடத்துல டாஸ்க் ஆடணுன்றதை மீறி அவளை அடிச்சு ஆடணும்னு நினச்ச உங்களோட அந்த குணம் வந்து வெளியில் அப்பட்டமாக தெரிஞ்சு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ கிச்சன் டீமுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு தெளிவாக இருக்கும்போது இப்போது இந்த இடத்துல கிச்சன் டீமுக்கு கொடுக்கூடாது, அவங்க ஏதாவது வேலை செஞ்சால் தான் கொடுக்கணுன்ற மீறி அவங்களுக்கு வந்து சமையலுக்கு நம்ம வந்து போய் வந்து இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கொடுன்னு அந்த ஸ்கோப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு விக்ரம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இது வந்து எஃப்ஜே விக்ரம் கனி பேசும்போது இல்லை, அவங்க குரூப் கூட பேசும்போது, அதாவது அந்த மாயாவிஸ் இருக்காங்க அவங்க கூட சேரும்போது நம்ம நாளைக்கு வந்து கிச்சன் டீமுக்கு எதுவுமே ஸ்கோப் கொடுக்கக்கூடாது, அவங்க இதை செய் அதை செய்கிற ஸ்கோப் கூட கொடுக்கக்கூடாது, அவங்க எதையோ ஒன்று செய்கிறாங்க சாப்பிட்டுட்டு பண்ணுமே தவிர அவங்க கிட்ட போய் எதுவுமே நம்ம அந்த ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது
அப்படின்றது ஒன்று சொல்கிற இடத்துலையும் இவங்களும் வந்து சாண்ட்ராவும் நைட்டு வந்து பேசுனாங்கல்ல, சாண்ட்ராவும் பாருவுமே பேசுகிறாங்க, நம்ம இவ்வளோ செஞ்சு இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, அப்போ எதுக்கு நம்ம நாளைக்கு செய்யணும், நாளைக்கு நம்ம எதையாச்சும் பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னும் போது இல்லை, அப்போ பாரு கரெக்டாக சொல்லுவா, இல்லைக்கா நானே சொல்லியிருக்கேன் சாப்பாட்டில் அரசியல் பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணி தான் அந்த கனியாக்கா குரூப் அப்போல்லாம் ஸ்டார்டிங் பண்ணுவோம், இது நம்மளுக்கு ஃபேராக இருக்காது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்காக என்ன பண்ணணுமோ பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இதே நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னா கொடுக்குறத விடவும் ஜாஸ்தி நம்ம செய்யலாம், அவங்க ஒரு 2 டிஷ்ஷு கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம், அப்படியே அவங்க எதுவும் ஒத்து வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி பாரு அவங்க ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக வைப்பாங்க. ஸோ இந்த பக்கம் விக்ரம் கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சதோ, சாண்ட்ரா பிரச்சனை பண்ணலான்னு நினச்சதோ, அதில் பாரு எடுத்த ஸ்டாண்ட் வந்து இல்லை, சாப்பாடில் வந்து திருப்பி நம்ம பஞ்சாயத்து கிளப்ப வேண்டாம், நம்ம ஃபேராக என்ன செய்யணுமோ சாப்பாடு விஷயத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒட்டுமொத்த வீடு என்ன பெர்ஃபார்ம் நீங்கள் பண்ணாலும் என்ன டான்ஸ் ஆனாலும் இவன் ஓடி ஓடி போய் எல்லாரையும் குரூப் சேர்த்து ஒரு நிமிஷம் ஸ்கிட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் ட்ராமா பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் கதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானே அவன் விக்ரம், உனக்கு சாப்பாடு இல்லாமல் உனக்கு வந்து எனர்ஜி இல்லாமல் நீ எப்படிப்பா அதெல்லாம் பண்ணுவேன்றதுக்கு அந்த நன்றிக்காகவாது நீ கிச்சன் டீமுக்கு எதாவது பண்ணியிருக்கணும், ஆனால் நீ அதை வந்து ஒரு நார்மலான நியூட்ரலாக இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக அதை நீ பார்க்காம வெஞ்சன்ஸாக அதுக்குள்ளே சாண்ட்ரா இருக்காங்க, பாரு இருக்காங்க, கொடுக்கவே கூடாதுன்ற வெஞ்சன்ஸில் தான் நீ அந்த டாஸ்க்கை பண்ணும்போது அது எப்படா ஃபன் டாஸ்க் ஆகும், வாயில் தாண்டா வேணா ஃபன் டாஸ்க்காக கொண்டு போகணும்னு சொன்னார், நானும் அப்படி தான் கொண்டு போகிறனாலும் உன் மனசு ஃபுல்லாக அழுக்கும் வெஞ்சன்ஸும் மட்டும்தான் உனக்கு கிச்சன் டீமுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுல உனக்கு தெரிஞ்சு நிஜமாவே இன்னைக்கு பண்ணல கொடுக்கல, ஆனால் நாளைக்கு பண்ணால் கொடுக்கலான்னு நீ சொல்லவே இல்லை, எப்படி இருந்தாலும் கொடுக்கவே வேணாங்கிறது தான் நீ ஆடன அப்படின்னா ஓகே, அந்த கேமுக்கு அப்படி தான் அடிச்சு ஆடணும்னு வச்சா இப்போ பாரு அடிச்சாடினா மட்டும் உனக்கு ஏன் வலிக்குது, அப்போ நீ அடிச்சான்னா அப்போ மற்றவங்களுக்கு வலிக்காதா, மற்றவங்களுக்கு நீ அடிச்சானோன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க ஒன்று அடிச்சானா மட்டும் உனக்கு வலிக்குதா, உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரையும் மண்டையை கழுவுறதுங்கிறத அவன் விக்ரம் நிறையவே பண்ணுறான். ஸோ இப்படி இந்த சாப்பாடு விஷயம் போவே தான் பிக் பாஸ் வந்து ஓகே சாண்டா ஒரு பக்கம் சமைக்க மாட்டேன் சரியா நம்ம அப்படின்னு சொல்லலாம், இவன் ஒரு பக்கம் ஸ்கோப்பே கொடுக்க வேணாம்னு சொல்கிறான், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் அதை டாஸ்க்காகவே கொடுத்துறேன், கிச்சன் டீமுக்கு என்ன வேணுன்றதை கிச்சன் டீம் கிட்ட கேட்டு அவங்க செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனுக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டே இருந்துட்டாரு. ஸோ இதில் வந்து பாரு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகி கனியை இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுற லெவலுக்கும் அது போயிடுச்சு, நல்லாவே அவங்க செய்யறது பண்ணுறதுனா அப்போ சொல்கிறாங்கல்ல கனி நான் மட்டும் ஆப்போசிட் டீமில் இருந்தேன்னா நானே உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன் பெஸ்ட்டாக அந்தளவுக்கு செய்கிற அப்படின்னு, இதையே வந்து அவங்க எஃப்ஜே கிட்ட சபரி கிட்டேயும் கனி வந்து பேசவும் செய்கிறாங்க லைவில், நானே சொல்லிட்டேன் யார்கிட்ட எஃப்ஜே சபரி கிட்டேயே பேசுகிறாங்க லைவில், நானே சொல்லிட்டேன் அவள் பாரு கிட்ட நல்லாவே இந்த வாரம் இன்னைக்கு பண்ணா சூப்பராக, இதே நான் ஆப்போசிட் டீமில் இருந்தால் நான் உனக்கு தான் பெஸ்ட்டு கொடுப்பேன் பாருன்னு கனி வாயாலே பாராட்டும் பாரு வாங்கிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து சபரிக்கும் எஃப்ஜேக்கும் உள்ளுக்கு ஒன்று இருக்குது, ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்ல, அதே சபரி எஃப்ஜேவும் தனியாக ஒரு இடத்துல பேசுகிறாங்க, இவருக்கு எஃப்ஜேக்கு முடியலையா ஏதோ கோல்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் இதுவாக இருக்கான், அப்போ உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க பாரு கேம் ஏன் இப்படி இருக்குது, இந்த வாரம்லாம் ஒரு சட்டில் போன வாரம் கூட பெருசாக எதுவும், அப்போ வந்து எஃப்ஜே அவன் ரொம்ப புத்திசாலின்னு அவனுக்கு நினைப்பா, நான் கேட்குறேன் அவன் எஃப்ஜே ரொம்ப புத்திசாலியாடா, நீ வந்து இந்த மாதிரி பின்னாடி காசிப் பேசாமல் தனியாக நியூட்ரலாக ப்ளே ஆடுறியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் கேப்டன்ஷிப்பில் நீ பாருவை வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் கரெக்ட் பண்ணி வச்சிருக்க, அதனால தான் அவள் பிரச்சனை பண்ணல, நீ புத்திசாலித்தனமாக உன் கேப்டன்ஷிப்பை பண்ண நீ நினச்சிட்டு இருக்கியா, அது உன் புத்திசாலித்தனம் இல்லைடா வெண்ண, அவள் வந்துட்டு அவள் கேமை வந்து எப்படி மாற்றணும், இல்லை அவள் கேமை எப்படி கரெக்ட் பண்ணணும், இல்லை அவள் கேமை எப்படி மூவிங் ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறத அவள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கா, உன்னால் அவள் ஒன்றும் மாறல, யாருக்கும் பயந்துக்கிட்டு அவள் அந்த கேமை மாற்றலை, அவள் தன்னை தானே ரியலைஸ் பண்ணி அந்த கேம்குள்ளே தன்னோட எஃபர்ட்டை எப்படி போடணும் எதை அவாய்ட் பண்ணணுன்ற ரியலைசேஷனோட ஆடிட்டு இருக்கா, உங்களை மாதிரி வெண்ண மாதிரி நொன்ன மாதிரி ஆடலை அவள், புரியுதா, அதனால தான் நீங்களாம் பின்னாடி பேசுகிறீங்க அவள் முன்னாடி பேசுகிறா, அதுதான் உங்கள் எல்லாருக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவ்வளோதான். அப்போ வந்து அவன் எஃப்ஜே வந்து சொல்கிறான் ஏன் இந்த வாரம் பாரு கேமு வந்துட்டு, அப்போது சபரி சொல்கிறான் ஒன்று ஆமாம் 2 பேருமே அந்த கன்ஃபியூஷன் வருது சட்டிலாக இருக்குது, போன வாரம் கூட பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ணல, சின்னது வந்துச்சு, இருந்தாலும் வந்து இந்த வாரம் இன்னும் அண்டர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா எப்படி அப்படின்னும் போது எதனால் இருக்கும், இவன் சபரி தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன், அவன் கேட்குறான் எதனால் இருக்கும், ஒன்று வீக்கெண்டில் அடித்ததுனால பயந்துட்டு இருப்பாளா, இல்லைன்னா சப்போர்ட் இல்லைன்றதுனால சைலண்ட் ஆகிட்டாளா, இல்லைனா வந்து என்னமோ சொல்கிறானே, ஸோ அவள் வந்து எந்த ஆங்கிளுக்கு இப்படி ஆனான்னு தெரிலேன்னு கன்ஃபியூஸ் ஆகி பேசும்போது சப்போர்ட் இல்லைங்கிறது, அதாவது திவாகர் சப்போர்ட் இல்லையாமா, சப்போர்ட் இல்லைங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வாங்கினது அப்படின்னா ஏன்ப்பா சபரி நீ தானடா வீக்கெண்டில் வாங்கினா, நீ அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வாங்கி திருந்துச்சுன்னே கூட வச்சுக்கோங்களேன், கேமை மாற்றிச்சுனே கூட, நீ என்ன பொய்ஷி மாற்றினியா, திருப்பி நாமினேஷனில் அவளை போட்டு அதுக்கப்புறம் அவளை உன்னை யாருக்குமே தான் பிடிக்காது பாருன்னு சொன்னதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த விளக்குமாறு அதை சொல்லணும்னு நினச்சேன், அவன் என்ன விக்ரமு
காமெடி பண்ணுறேன்ற பேரில் எப்படி நீ சொல்லுவ? அது என்ன என்ன சொன்னான்னா, அது திருப்பி எல்லா இடத்துல ரிஜிஸ்டரும் பண்ணுறான். ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க பேசுனீங்க, அதுக்கப்புறம் சாரி கேட்டீங்க, இல்லை அவங்க அதை அட்ரஸ் பண்ணாங்க, சொல்லியிருக்க வேணான்னு சொல்லி அப்படி கூட ஓகே. அந்த விதத்தில் அவன் சபரி கூட பிடிச்சோ பிடிக்காமையோ சரி ஓகே, இனிமேல் நான் அவங்க கூட வந்துட்டு க்ளோஸாக இல்லை பாரு, நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உன்னை நினச்சிட்டேன், அதனால் உன்னை பிடிக்கலன்ற நான் ஜாலியாக சொன்னேன், உனக்கு அது பிடிக்கலன்னா நான் இனிமேல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டான். அவளை விட்டுட்டான். ஆனால் இவன் வந்து விக்ரம் வந்து அவன் வக்கரத்தை அவன் வன்மத்தை எப்படி காட்டுறான்னா, எல்லா இடத்துலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறான்னா, நான் அவளை பழி வாங்கிட்டேன், அவளை எப்படி நான் டீஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு, அவள் ஹர்ட் ஆனது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவளை நான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு அவ்வளோ பச்சையாக கேவலமாக போய் எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணுறியே. டேய், நீ பதிவு பண்ணுறது உன்னோட ஈகோவை, உனக்கு தெரியுதா இல்லையா? உன்னோட கேவலமான கேரக்டர் அது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னோட அழுக்க கேமரா முன்னாடி மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நீயே திருப்பி திருப்பி கொட்டுற. எந்த உன் வாய் வந்து டாஸ்க் பண்ணணும் ஃபன்னாக கொண்டு போனோம், இங்கே வந்து நான் என்னை வந்து நெகட்டிவாக காட்டிக்க இஷ்டம் இல்லை வந்து ஃபன்னாக கொண்டு போகணுன்னு தான் நினச்சேன், ஒரு காமெடினா எனக்கு ஸ்கோப் வேணும்னு நினச்சேன், அதே ஸ்பேஸை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வாய்க்கீழியே பேசுறியே. உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லைடா வெண்ண அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உன்னோட வன்மம் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குது. வாயில் மட்டும்தான் வடை சுடுறே தவிர உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லை. உன்னோட வன்மம் மட்டும்தான் எக்ஸிக்யூஷனில் இருக்குது. ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக பார்த்ததில் இது நான் ஆக்சுவலாக நடக்கும்போது பார்க்கல, ஆனால் அதுக்கப்புறம் அவனே எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணான் பாருங்க. அப்போ தான் பார்த்தேன். அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபராக அமைச்சிருந்தாரு, கரெக்டாக நான் அப்போ தான் பார்த்தேன். சரி, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த பாத்ரூமுக்கு போகும்போது அங்கங்கே ஏதோ அந்த கலாய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்லும்போது, பாரு நீ ஒரு விளக்குமாறு, உன்னை வச்சு உலகத்தையே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எப்படி வந்து ஒரு காமெடியில் வரும்? இது எப்படி வந்து ஒரு ஹியூமர் சென்ஸில் வரும்? ஒரு ஸ்டாண்டப் காமெடியான இந்த இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, செந்தில் கவுண்டமணி காமெடியே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பேசினதே நம்ம வந்து இப்போ மாற்றி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒருத்தங்க ஹியூமிலேட் பண்ணக்கூடாது, அந்த ஹியூமனிட்டி பேஸில் அதை வந்து ஒருத்தங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா நம்ம காமெடின்ற பேரில் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் நீ ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து இவ்வளோ பெரிய ஷோவில் நீ வந்து நீ திருப்பி உன்னை நீ நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிற இடத்துல இதுதான் உன்னோட நல்ல விதமா? உன்னோட வளர்ப்பை பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டார் விஜய் பாரு கிட்ட வந்து. அப்போ உன்னோட வளர்ப்பு ஒழுங்காக இருந்தால் நீ எதுக்கு இப்படி பேசுகிற? அந்த சென்டென்ஸை நீ எப்படி விடுவ? இது அவன் சபரிக்கிட்ட சொல்கிறான், கனிக்கிட்டையும் பதிவு பண்ணுறான். இன்னும் எங்கெங்கே சொன்னான்னு தெரில, நான் பார்த்தது அந்த 2 இடத்துல கனிக்கிட்ட சொன்னதை பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னும் யார்கிட்டையும் சொல்லும்போது, ஆனால் ஆக்சுவலாக சொன்னது அவன் சபரிக்கிட்ட இதை சொல்லியிருக்கான். இது பெருமையாக வேற சொல்லிட்டு திரியிறான். அப்போ நான் இதை கேட்குறேன், அப்போ விக்ரமோட அப்பா அம்மா இதை பார்த்தாங்கன்னா, நம்ம பையன் என்ன இவ்வளோ, இது அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க அவனுக்கு, ரைட்டாக? சபரிக்காச்சும் மேரேஜ் ஆகலை, அவனுக்கு ஒய்ஃபும் இருக்காங்க. அப்போ அவன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க? என்னங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம எவ்வளோ வந்து சொசைட்டி மேலே வந்து பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவரா, ஒரு நல்ல ஜென்யூன் ஜென்டில்மேனா, இந்த கேமில் அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, ஆனால் அவரோட கேரக்டரை ஒரு நல்ல விதமாக நம்ம பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஒய்ஃபுக்கு நீ இப்படி பேசும்போது, என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறாரு, மகா மட்டமாக ஒரு பொண்ணை பேசுகிறாரு, இத்தனைக்கும் அந்த பொண்ணு கூட உங்களுக்கு வெளில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங், அது ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்காக இல்லைனாலும் ஒரு ஹாய் சொல்கிற இடத்துல, ஹாய் ஹலோ சொல்கிற இடத்துலையும் அது அப்படி இருக்கணும் போது, எப்படி உங்களுக்கு அப்படி கூட பழகின பொண்ணை, ஓரளவுக்கு தெரிஞ்ச பொண்ணை உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஷோக்காக டக்குன்னு அவள் சொன்னாலே, அவள் அரோரா சொன்னாலே, என்னவோ சொன்னாலே, ஷி த்ரோ தெம் அண்டர் த பஸ் அப்படின்னு சொன்னாலே, அந்த மாதிரி அவளை எப்படி உங்களால் அப்படி டப்பால்னு போட்டுற முடியும்? நீங்கள் 2 பேரும் ஆம்பளைங்கன்றதுனாலயா? சபரியும் வந்துட்டு விக்ரமும். இதே சபரி அந்த மாதிரி ரம்யாவை சொல்லிருவானா, இல்லைனா வந்து கெமியை சொல்லிருவானா, கனியை சொல்லிருவானா விளக்கமாறுன்னு சொல்லிட்டு? இல்லைனா வந்து இவன் வந்து வியானாவையும் சுபிக்ஷாவும் சொல்லிடுவானா விக்ரம்? இல்லை சாண்ட்ராவை தான் சொல்லிடுவானா? ஜஸ்ட் லைக் தட் அதே கலாய்க்கிற இடத்துல சாண்ட்ரா வந்து நின்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன? அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லைன்றதுனால நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? அப்போ உன்னை பேசினா கனி வந்துடுவாங்க, சபரியை பேசினாலும் கனி வந்துடுவாங்க, சாண்ட்ராவை பேசினா பிரஜன் வந்துடுவான், ரம்யாவை பேசினா அவன் எஃப்ஜே வந்துடுவான், ரம்யாவை பேசினா திவ்யாவை பேசினா அவன் பிரஜன் வந்துடுவான். ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கீங்களா, பாடி கார்டு சேஃப் கார்டுன்னு எல்லாம். ஒருவேளை திவாகர் இருந்தால் வந்திருப்பாரான்னு தெரியாது, அந்த பொண்ணு தான் முதல்ல இருந்து அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்குது. அப்படியே திவாகர் வந்தாலும் நீங்கள் அதையும் திருப்பி தான் விடுவீங்க, உடனே வந்துருப்பாரு உடனே இவர் வந்துடுறாருன்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுவீங்க. இல்லை கமருதீன் நிஜமாவே அவன் வந்து இவளுக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேசினாலும் அவனை நாமினேஷனில் பற்றி இப்போ அவனும் வரதில்லை. அப்போ அந்த பொண்ணு அந்த கேமை இந்த வாரம் தனியாக தான் ஆடுதுன்றதுக்காக என்ன வேணா நீங்களே தானே சொல்கிறீங்க, அவளுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அவள் சட்டில் ஆனவளை எதுக்குடா நீங்கள் நோண்டிகிட்டே இருக்கீங்க? பாரு ஒரு விளக்கமாறு, அவளை வச்சு இந்த உலகத்தை க்ளீன் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன், இப்படி சொன்னேன்னு நீ கணிக்கிட்டு எடுத்துன்னு வந்து எந்த தைரியத்தில் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் நீ வந்துட்டு ஒரு பப்ளிக் ஷோவில் நீ சொல்லுவேன்? உன் வீட்டில் பார்க்குற உன் அக்கா தங்கச்சியும் உன் ஒய்ஃபோ இல்லை சபரி அவங்க அம்மாவோ இல்லை விக்ரமோட அப்பா அம்மாவோ சந்தோஷப்படுவாங்களா இதை பார்த்தா? அவங்க இன்னும் கேவலமாக நினைப்பாங்க, நம்ம புள்ள ஒரு ஷோக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ மட்டன் தட்டுவானான்னு. அவங்களே ஒன்று கேவலமாக, ஊரெல்லாம் கேவலம் நினைக்காது. அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால், நல்ல பேரண்ட்ஸாக இருந்தால், நல்ல ஒய்ஃபாக இருந்தால், இன்னொரு பொண்ணை மட்டன் தட்டி என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுறது எனக்கே கஷ்டமாக இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்க நல்ல ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில்.
அவங்க அப்பா அம்மா நல்லா மெச்சூர்டாக இருக்க பட்சத்தில் அவங்களே சொல்லுவாங்க, இப்படி என் பையன் பேசியிருக்க வேணாம் ஒரு ஷோவில், அந்த ஷோக்காக அவன் பேசினாலும் இதில் அவனோட ஒரு 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 விதமான வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வளர்ப்ப அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க, இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு. அப்போ எந்த விதத்தில் நீ நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆக வேணாம்னு நீ நினச்சியோ 4 வாரமோ 5 வாரமோ அது டோட்டல் இமேஜ் டேமேஜ். டோட்டல் இமேஜ் டேமேஜ். இதை விஜேஎஸ் கேட்பாரான்னு கேட்டால் அவர் கேட்கட்டும், கேட்காம போகட்டும், அது எனக்கு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ டாஸ்க்கை ஜெயிக்காதீங்க, ஃபன் டாஸ்க் பண்ணாதீங்க, பாயிண்ட்ஸ் எடுக்காதீங்க, கேப்டன்ஷிப்க்கு வாங்க, நாமினேஷன் பாஸ் வாங்காதீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த வாங்கணும், செய்யணும், பண்ணணுன்ற வெறித்தனத்தில் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, அதுதான் உங்களோட கோர். அது சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்து தலை தூக்கிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். அதுவும் நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்கன்னு வைங்க, ஒரு நல்ல இப்போ நீ சொல்கிற மாதிரி ஸ்டாண்டப் காமெடியனாவோ இல்லை ஒரு ஹீரோயினாவோ ஏதோ ஒன்றுத்தில் இருக்கீங்கன்னு வைங்க, செம்மையாக அடி வாங்கும். ஜனங்க சப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் புது படம் பண்ணாதீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல, அதுவே டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீ இந்த கேரக்டரை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் ஷோவில் தான் பண்ணோம், கேம் தான் பண்ணோம்னாலுமே எங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சு. நீ அப்போ நீ ஷோவில் காமிச்சது உண்மையா, இல்லை இப்போ நீ என்கிட்ட பேசுறது உண்மையான்னு உன் மேலே சொசைட்டிக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் வந்ததுன்னு வைய, உன் கரியர் காலி. அட்லீஸ்ட் அந்த கரியரை நீ திருப்பி ரெக்கவர் பண்ணி பழைய இடத்துக்கு வர்றதுக்கே உனக்கு குறைஞ்சது 3 மாதம் 6 மாதம் ஆகும். இது மாதிரி நம்ம எத்தனை சீசனில் அடி வாங்கினதை பார்த்துருக்கோம். ஓவியாலாம் இன்னமும் அடி வாங்கின ஓவியா ஜூலி அந்த விஷயம்லாம் இன்னமும் போயிட்டுருக்கு. அப்புறம் அர்ச்சனா, அன்பு கேங் அர்ச்சனா, இது இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆரி சீசனில். ஓகேங்களா? ஸோ அந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மாயா பூர்ணிமாலாம் வெளில தலை காட்டவே முடியும். 6 மாதத்துக்கு அவங்கள இன்டர்வியூ கூட கொடுக்கவே இல்லை. அப்புறம் எத்தனை படத்தில் மாயாவை நம்ம பார்த்து கிழிச்சிட்டோம், எத்தனை படத்தில் ஹீரோயினை பார்த்து கிழிச்சிட்டோம், எத்தனை வெப் சீரிஸ் பார்த்துட்டோம், என்னத்தில் கிழிச்சிட்டோம். ரைட்டா? அப்போ கேமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ளே இருக்க அந்த அக்லினஸ்ஸோ அந்த டர்ட்டினஸ்ஸோ வெளியில் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கோ, அது அந்த ஷோலேயே நீங்கள் ஒரு வேளை சரி பண்ணிட்டு போயிட்டீங்க, ஃபேக்காக கூட சரி பண்ணிட்டீங்கன்னா கூட தப்பிச்சிங்க, பேருக்கு கூட ஒரு சாரியை கேட்டு. ஆனால் நான் செஞ்சது சரிதான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நின்னீங்கன்னா அது நீங்கள் வெளியில் வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு பாரு வந்து தப்புன்னு சொல்லி வெளிலானாங்க, அவள் வந்து வெளில தப்பாக தெரியற, இப்படி ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொண்ணானா, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இப்படி ஒரு வார்த்தையை ஷோவில் விட்டுட்டு சபரி மாதிரி ஒரு நல்ல உள்ள வந்து செயின்ட் சபரி வந்து இப்படி வந்து அந்த வார்த்தையை வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் கேட்டதுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒருத்தர் வக்காலத்து வாங்கிட்டாலும் அன்றைக்கி மேன் ஹேண்ட்லிங்ன்ற விஷயத்தையுமே விக்ரம் வந்து சபரி கிட்ட சொல்லும் போது சபரி கேட்டிருக்கணும், இல்லை அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கனியாச்சும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் திருப்பி நீங்கள் உட்காந்து கும்பல் சேர்ந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் டாஸ்க் விளையாடல, கேமை ஜெயிக்கல, மக்கள் மனசில் போயிட்டு நீங்கள் தப்பாக பதிவாகிறீங்க. உங்களோட ரியல் கேரக்டரை நீங்களே ஒப்பிச்சிடுறீங்க, நான் இப்படி தானே. அது சொசைட்டி கிட்ட ரொம்ப சீக்கிரம் போய் இப்போ சோஷியல் மீடியா வந்து இப்போ 3 சீசனாக லைவ்லாம் போயிட்டுருக்கணும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. அப்போ அந்த மைண்டே உங்ககிட்ட இல்லை. இது வந்து நான் கனிக்கிட்ட சொல்லலை, சபரி கிட்ட சொல்லலை, மக்கள் கிட்ட சொல்கிறேன், சொசைட்டி கிட்ட சொல்கிறேன். இது சோஷியல் மெசேஜாக வெளில போகும்போது சொசைட்டியில் என் கரியரே காலி ஆகிடும்ன்ற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கணும்னு நினச்சி வரீங்களோ அதை விட 10 மடங்கு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறீங்கன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும். அது இருந்து நீங்கள் பண்ணுறீங்களா இல்லாமல் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வெளில வந்தால் செம்ம அடி இருக்குது விக்ரம்க்கு சபரிக்கெல்லாம். ஓகே ஃபைன், அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்று வினோத் பஞ்சாயத்து போகலாம். அது என்னங்க, வினோத் ரொம்ப நல்லவர், வல்லவர், டிசர்விங் கண்டஸ்டன்ட், வின்னிங் கண்டஸ்டன்ட்னு அவ்வளோ ஃபயர் விட்றாங்க, செய்கிறாங்க. அங்கங்கே அவர் பேர் தப்பாகவே அடிப்படுது. நம்ம வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம், பேட் டச் பண்ணுறாரு, செய்கிறாரு. ரம்யா அது போட்டோம், அப்புறம் யாரோ ஒருத்தங்க அதை ஏன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நானும் பேசலை. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே ஹைப் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அது பொய்யா உண்மையான்னு தெரியலன்னு. அதே மாதிரி கெமியா அவர் ஒரு இடத்துல கட்டி பிடிக்கும் போது அதை தெரியாமல் பண்ணிட்டேன்னு 10 வாட்டி அது திவாகர் சொல்லும்போது அவர் வந்து ஏன் 10 வாட்டி சொல்கிறேன்னு அது ஃபன்னாக போயிடுச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல திவாகர் வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அவர் அப்படி பண்ணலை அப்படின்னு. ஆனால் அது திருப்பி சொல்கிற இடத்துலேயே திவாகரை வந்து ஃபன்னாக வந்து வினோத் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாருன்னும் போது நம்ம அப்பயே யோசிச்சிருக்கணும், ஏன் கண்ட்ரோல் இவர் தப்பு செய்யலைன்னா இவருக்கு ஏன் உறுத்துது அப்படின்னு. இப்போ ஒன்றொன்னா வரும்போது அதே மாதிரி இப்போ வந்து அரோரா கிட்டேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. நான் எந்த சேனல்னு சொல்ல விரும்பலை. அது 6ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு சேனல், மீடியான்னு முடிகிற ஒரு சேனல். அந்த சேனலில் அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அரோரா கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேட் டச் அப்படிங்கிற விஷயம். அப்போது அவர் வந்து என்ன மாதிரி கேம் உள்ளே ஆடிட்டுருக்காரு.
ஸோ ஒருவேளை பார்வதி அவருக்கு பிடிக்காம போகிறதுக்கு காரணமோ, இல்லை ரம்யா கிட்ட வந்துட்டு அவர் அப்படி பண்ணதை ஏன் ரம்யா சொல்லலை அப்படிங்கிற விஷயமோ, பார்வதி கிட்ட வந்து பார்வதி எப்பயுமே தெரியும். அவங்க வந்து ஏன்னா கமருதீனையும் அவங்க சொல்லிட்டாங்க. அவனது வந்து நான் பவுண்டரி செட் பண்ணுறேன். அது எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தள்ளி வந்துட்டேன் திவாகர் கிட்டேயே சொல்லும்போது, பாரு முதல்ல இருந்தே கமருதீன் கிட்ட ஸ்டார்டிங்லேயே கூட அவங்க அது ஒரு 2-3 வீக்ஸ் அவன் வந்து வந்து வழிவான் அவங்க வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை மெயின்டைன் பண்ணலாம். இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஓகே வெளியில் போய் மெயின்டைன் பண்ணலான்ற அளவுக்கு போகும்போது தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போச்சு. அப்போது பாரு எப்பயுமே அந்த ஒரு பவுண்டரியை செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வினோத் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அவர் அரோரா கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ, கெமி கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ, ரம்யா கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ, பார்வதி கிட்ட அந்த ஸ்பேஸ் அந்த பொண்ணு கொடுக்கல. கொஞ்சம் சுருக்குன்னு அந்த பொண்ணு இருக்குன்றது தான் இவர் குத்துதுன்னா, அதனால தான் பாரு கிட்ட வந்தாலே சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிரவீன் பண்ணியிருப்பார். பிரவீன் ராஜ் பிரவீன் ராஜ் இல்லை, சாரி, பிரவீன் காந்தி. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் வந்தார்ல, அவர் அப்சரா கிட்ட, அரோரா கிட்ட. ஸோ கொஞ்சம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவர் ஹீரோயின் மெட்டீரியலை தேடி உள்ளே வந்திருக்காருன்னு பண்ணும்போது, அந்த இடத்துல பாரு அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க அந்த பிரவீன் காந்திக்கு. ஏன்னா நீங்கள் டேரக்டராக இருங்க, நீங்கள் இவங்களை வச்சு ஸ்கிட் பண்ணுங்கள். ஏன்னா லவ் கண்டென்ட்டே அரோரா வச்சு அவர் பண்ணுவார், லவ் கண்டென்ட்டே அப்சரா வச்சு பண்ணுவார், கெமி கிட்ட பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பார்வை மட்டும் ஏன்னா அதனால அவர் வெளில போய் பார்வை மாயான்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் ஆக்சுவல் மாயா யாருன்னு பார்த்தா அரோரா தான். இந்த சீசன் இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருந்தாங்க, விபி வைப் 3240 சம்திங். அந்த வைப் விபியில் ஸ்டார்ட் ஆகும். அந்த சப்ஸ்கிரைப் டீட்டெயிலாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 2-3 வாரமாக அரோரா விஷயங்கள் தான் வெளியில் வருது. அரோரா என்ன சொல்கிறாங்களோ அதான் வீக்கெண்டில் கேட்கப்படுது. இந்த சீசனோட மாயாவாக அரோரா இருக்காங்க. அதனால தான் எஃப்ஜேவும் கம்முன்னு இருக்கார். அப்போ மாயா சீசனில் கமல் கம்முன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வந்து எடுத்து இதில் ஷோவில் பேசிட்டா மாயா அது வந்து வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படும். அப்படி தான் அந்த செங்கல் டாஸ்க்கும் இப்போ அரோரா விஷயத்தில் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த இளவரசி விஷயம் அட்ரஸ் பண்ணி திவாகர் வெளியில் போனார். இப்போ இந்த வாரமாக அவங்க ஒரு இடத்துல வந்து நாமினேஷன் நான் சொல்லியிருப்பேன். அரோரா வந்து ஒரு பெட்டு அந்த ஷேர் பண்ணி அந்த துணி திங்ஸ் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி பேசும்போது கூட சபரிக்கிட்ட சொல்லுங்கள், இந்த வாரம் நாமினேஷன் போட்டு தள்ளி விட்டுறலாம், இந்த வாரம் தள்ளி விட்டுறலான்னு நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இப்போ கமருதீன் விஷயமும் வந்து அந்த உனக்கு எத்தனை புருஷன் கமருதீன் கேட்ட உள்ளேருந்து அந்த சிலாவளி பண்ணுறது செய்கிறதெல்லாம் அரோரா பண்ணுறாங்கன்னா, இந்த சீசனோட மாயாவா அரோரா தான் இருக்கிற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அது ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது, வெளியில் வரும். அதனால விஜேஸும் கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ மாயா விஷயத்தில் 6 சீசனில் பண்ணல, கமல் சாரே அடி வாங்கினார்னா விஜேஎஸ்க்கு இது செகண்ட் சீசன் தான். இப்போயே நீங்கள் அடி வாங்கிறது உங்கள் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க சார் உங்கள் மரியாதையை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்வை மாயான்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணது அந்த பிரவீன் காந்தி தான். வெளில போய் எல்லா இன்டர்வியூஸும் அவ்வளோ வெறித்தனமாக அவன் கொடுத்துருப்பான். அவன் மேலே இருந்த மரியாதையும் எனக்கு போச்சு. அவன் ஒரு நல்ல டைரக்டராக தான் நான் பார்த்தேன், ஒரு நல்ல மெச்சூர்ட் பர்சனாக பார்த்தேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்தேன். ஆனால் அவன் ஹீரோயின் மெட்டீரியல் தேடி உள்ளே வந்து அந்த ஹீரோயின் மெட்டீரியலுக்கு நான் ஆள் இல்லை, நான் வந்து யார் வந்து எனக்கு வந்து என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும்னு பாரு 2-3 இடத்துல சுருக்குன்னு வந்து பிரவீன் காந்தி கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா அப்பப்போ போய் இவர் இதே மாதிரி வழிவார், இந்த ஸ்கிட் பண்ணலாம், லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னுமோ அந்த பொண்ணு அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது. அந்த பொண்ணு வேறு மாதிரி அந்த கேமை ஆட வருது, நீ சொல்கிற மாதிரி ஆடணும்னு அவளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னும் போது அதனால தான் அது சொல்லியிருப்பாருனா வினோத்தும் அந்த ஆங்கிளில் இவரோட பேட் டச்சோ இல்லை இவர் பொண்ணுங்க கிட்ட கேஷுவலாக பழகிற விஷயமோ, எந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்குதோ எந்த பொண்ணு அது ஒத்துக்குதோ அது அவங்க இஷ்டம். பட் ஆனால் அதுக்கு பாரு ஓகே இல்லை, பாரு அதுக்கு பவுண்டரி செட் பண்ணுறா, இல்லை பாரு கிட்ட அது வேலைக்கு ஆகலன்னா உடனே உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. இன்னொன்று, இப்போ அரோரா கிட்ட பண்ணால் அரோரா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் எதுவும் பெருசாக பேசுறதில்ல. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் சேனலில் அவங்க அரோரா கிட்ட வினோத் நடந்தது தான் அந்த வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்த ரம்யா வீடியோ பார்த்துருப்போம். வியானாவும் சுபிக்ஷாவும் 2 இடத்துல அவர் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, வார்த்தைங்களை விடுறாரு, பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அப்படியே ஆஃப் செய்யப்பட்டது. அது பெருசாகவே வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணலை. ஏன்னா அது வினோத் சொல்லவே இல்லை. அவர் பேட் வேர்ட் சொல்கிறாரு, சொல்லலைங்க. ஆனால் நாக்கு கடிச்சிட்டு பேசுறது உண்மைதான், அவர் கோவம் தான், வார்த்தைங்களை விடுறாரு. ஆனால் சேனல் அவரை ஹைலைட் பண்ணாமல் ஹைலைட் பண்ணி அந்த வந்து பொத்தி வைக்கிறாங்க அந்த விஷயங்கள் வெளியில் வராமல். ஆனால் இப்போ 2 நாளாக இப்போ நேற்றுலேருந்து அந்த அரோரா விஷயமோ இல்லை இன்னும் 2-3 விஷயங்கள் ட்விட்டரில் ஸ்பேஸில் ஜாஸ்தியாக போக அவருக்கு இன்னும் பிஆர் ரொம்ப செம்மையாக இருக்குது போல இருக்கே. வினோத்துக்கு பிஆர் அந்த ஃபேக் கோட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த விஷயங்கள் அப்படியே அமுக்கப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் இவங்களோட ரியல் கேரக்டர் வெளில வருது. யார் யாருது? சபர் இது, விக்ரம் இது, கனி இது, திருந்தாத ஜென்மங்கள், அப்புறம் வினோத் இது வரைக்கும் வராத விஷயங்கள், இல்லை அரசல் பரசலாக இருந்த விஷயங்கள் அப்பட்டமாக வெளி உலகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோ இப்படியே தான் போகும் அப்படிங்கிறத மீறி
இந்த சீசனில் இந்த ஷோவில் இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்களேன்ற ஒரு பெரிய கேள்வி. திவாகர் தப்புன்னு வெளில எடுத்த நீங்கள் வினோத் தப்புனாலும் வினோத்துக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும், இல்லை வந்து அது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படணும். ஒன்றுமே இல்லை, அரோராவை அந்த செங்கல் விஷயத்துக்கு நீங்கள் பார்வை நிற்க வச்சு கேள்வி கேட்டிங்கன்னா அது தப்பு, உங்கள் புத்தியில் தான் தப்பு இருக்குன்னா அப்போ வினோத் புத்தியில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ சபரி வந்து இந்த வார்த்தையை இவன் விக்ரம் வந்து இந்த விளக்குமாறன் இந்த வார்த்தையை சொன்னால் உங்கள் புத்தியில் தான் விக்ரம் தப்பு இருக்குது, போன வாரம் உங்களுக்காக பேசினா ஆனால் இந்த வாரம் உங்களுக்காக பேசினதுக்கு நான் அசிங்கப்படுறேன், பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி சபரியும் வந்து நீங்கள் அவ்வளோ மேன் ஹேண்ட்லிங்கிற மாதிரி விஷயம் பண்ணியும் நீங்கள் திருந்தாமல் திருப்பி அவளை வந்து உன்னை வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு நீங்கள் எப்படி ஒரு சோஷியல் ஒரு ஷோவில் நீங்கள் சொல்லுவீங்க? அவளை பிடிக்கல நான் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அந்த தரம் டிசைட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யாரும் திவாகரை கேள்வி கேட்டிங்கல்ல, அதே கேள்வியை நீங்கள் சபரியும் கேட்கணும். அப்போது எஃப்ஜேவும் வந்துட்டு வியானா கூட சுற்றிட்டு இருக்கான். அப்போது கமருதீன் பாரு விஷயம் மட்டும் நீங்கள் அவ்வளோ எடுத்து பேசுனீங்க, அதில் தப்பு கமருதீன் பக்கம் இருக்கோ பாரு பக்கம் இருக்கோ, ஆனால் பாருவை மட்டுமே அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவும் இப்போ வியானா கூட சுற்றுறான். நடுவில் கொஞ்ச நாள் ரம்யா கூட சுற்றினா, திவ்யா இது இன்னொரு இடத்துல சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசினாங்க. இதே எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்கன்னு தெரில. வியானா வந்து இப்போ சாண்ட்ரா கூட எஃப்ஜே கூடவே சுற்றிட்டு இருக்கா. இந்த மாதிரி சுற்றினதுனால தான் ஆதிரியோட கேம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ இவ்வளோ நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் வியானா, இவ கேமை லூஸ் பண்ண போகிறாளா என்னான்னு தெரியல அப்படின்னு சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசியிருப்பாங்க. இது எத்தனை பேர் பார்த்தீங்களா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ வந்து ஆமான்னு சொல்லி சாண்ட்ராவும் சொல்லும்போது அப்போ சாண்ட்ரா இன்னொன்று சொல்லுவாங்க, அவன் உங்ககிட்ட தான் வந்தான் திவ்யா, ஆனால் நீ ஸ்பேஸ் கொடுக்காதனால நீங்கள் கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணதுனால அவன் வியானா கிட்ட போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு கேம் ஸ்பாயில் ஆக போகுது, இது எப்படி தடுக்கிறதுன்னு தெரிலன்னு 2 பேரை பேசுவாங்க. அப்போ திவ்யா கேட்பாங்க, இல்லை நானே வேணா ஏதோ சொல்லிட்டுமான்னு பார்க்குறேன்க்கா, டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும். வேணாம் அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அதனால நான் ஸ்மோக்கிங் ரூமில் எஃப்ஜே பார்ட்னர் வந்து திவ்யா பார்ட்னர் வந்து எஃப்ஜேவான்னு போட்டிருப்பேன். ஏன்னா வந்த புதுசில் அவன் வாழை பிடிச்சி சுற்றிக்கிட்டே தான் இருப்பான் திவ்யா கூட, அவள் கேப்டனாக இருந்தால் அந்த ஒரு வாரம். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பவுண்டரி செட் பண்ணவோ இல்லை அந்த ஸ்பேஸை கொடுக்காதனாலே அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சிருப்பான் வியானா கிட்ட. இதில் இன்னொரு கேவலமான விஷயத்தை விக்ரம் பண்ணியிருப்பான். இதே எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி வைல்டு கார்டு என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க அண்ணன் தங்கச்சி சுற்றிட்டு இருப்பானுங்கல்ல, விக்ரம் சுபிக்ஷா வியானா நைட்டில் உட்காந்து பாரு பற்றி பேசுறது செய்யறதுன்னு போது அப்போது ஒரு இடத்துல எஃப்ஜேக்கும் வியானாக்கும் முட்டிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸில். அப்போ வந்து அவன் சொல்லுவான், விக்ரமும் நல்ல ஐடியாவாக சொல்லுவான். எந்த நல்ல அண்ணன் இந்த ஐடியா சொல்லுவான்னு தெரில, இல்லை இவன் அண்ணன் மாதிரி நடிக்கிறதுனால சொன்னானான்னு தெரில, இல்லை அவள் தங்கச்சி மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுனால சொன்னாலான்னு தெரில. அப்போ வந்துட்டு அவன் சொல்லுவான், நீங்கள் முட்டிக்கிட்டே இருக்கீங்களா 2 பேரும், லவ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ஊடல் தானே ஃபஸ்ட்டு வரும், அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சதே இந்த கேவலம் கெட்ட விக்ரம் தான். அப்போ வந்து அவள் சொல்லுவாண்ணா, நான் அவனை அண்ணனு கூப்பிடுறேனே அப்படின்னு சொல்லுவா வியானா. அப்போ வந்துட்டு சொன்னோன்னே, ஆமாம் இந்த வீட்டில் அதெல்லாம் என்ன அந்த வார்த்தைக்குனா என்ன வேல்யூ இருக்கா என்ன, பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொன்னபோது இப்போ இவங்க 2 பேரை சுற்றுறதுக்கு அந்த லவ்க்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு போல் சார். அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில, விக்ரம் சார். அதே கமருதீனோ பாருவோ அவங்க அடல்ட்டு இல்லை அவங்க பர்சனல் அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோன்ற இடத்துல நீங்கள் திருப்பி அதை எடுத்து வச்சு லிவிங் ஏரியாவில் பேசி கலாய்ச்சி மார்க் பண்ணி அசிங்கப்படுத்துகிற இடத்துல அப்போது வியானாக்கு இப்படி ஒரு அட்வைஸை கொடுத்து அந்த பொண்ணு அந்த கேமை லூஸ் பண்ண போகுதுன்னா ஒரு அண்ணனாவோ இல்லை பொய்யான அண்ணனாவோ கூட நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த அட்வைஸை பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு அந்த கேம்குள்ளே அந்த ட்ராப்குள்ளே மாட்டுதுன்னா அது உங்கள் அட்வைஸை கேட்டு அந்த பொண்ணு மாட்டுதா இல்லை அவளுக்கான புத்தி அவள் லூஸ் பண்ணுறாளா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கைடாக இருந்தோ இல்லை ஒரு அண்ணனாக இருந்தோ அதையா சார் நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொல்லக்கூட வேணாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ண சொல்லி எப்படி சார் சொன்னீங்க? அப்போ வந்து உடனே சுபிக்ஷா கிட்டே அந்த டாபிக் போவோம். அப்போ 3 பேர் பேசும்போது நீ என்ன நினைக்கிற சுபிக்ஷா, இவங்க 2 பேர் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை இவளுக்கு டிசர்விங்லாம் அவன் இல்லை அப்படின்னு சுபிக்ஷாவும் சொல்லுவான். அவளும் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன்வா. ஆனால் இப்பயுமே 2 நேரத்தில் அவள் அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரி தான் அவள் 2 நேரத்தில் அப்படியும் பேசுகிறாள். ஸோ அப்போ டப்புன்னு மாறி இது இப்படியும் வருது. ஸோ இது 2 விதமாக இப்படி போகுது அப்படி போகுதுன்னா, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த வாரம் கேப்டன்சிக்காக வியானா வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எஃப்ஜே அவளை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை வியானாவுமே வந்துட்டு லவ் கண்டென்ட் கொடுக்கலாம், அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கோப் வரும். ஏன்னா இப்போ அவங்க வந்து விக்ரம் கூட சேர்ந்து கேம் ஆட முடியல, சுபிக்ஷா கூட ஒரு கிளாஷ் வந்ததுனால பண்ணலான்னு நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க தனியானாலே அவங்க கேம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஓட்டிங் கம்மியாக வருதுன்னு போது அவன் எஃப்ஜே வெளில போதில்ல, அவன் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவான். இல்லைனா ஏதோ ஒன்று அந்த கும்பலை அவனை காப்பாற்றிடும். நீங்கள் வெளில போயிடுவீங்க வியானா, உங்கள் கேம் போயிடும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு அவளோட சுய புத்தியை எப்படி யூஸ் பண்ணுவான்னு தெரில. இதை பற்றி மேபி பாரு கிட்ட பேசினா பாரு அவங்க அட்வைஸை கொடுக்கலாம், ஆனால் அவங்க பாரு கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. சாண்ட்ரா திவ்யாவுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் அவங்க லெவலுக்கு அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது எஃப்ஜே நல்லாவே வந்து நான் சொல்கிற மாதிரி கேர்ள்ஸை யூஸ் பண்ணி நல்லா கேம் ஆடி இப்போ ரம்யாவும் டேஞ்சர் ஜோனுக்கு வரா, அதுக்கப்புறம் வியானாவும் டேஞ்சர் ஜோனுக்கு வரா, ஆதிரி ஆல்ரெடி வெளியில் போயிட்டா, அப்போ நடுவில் திவ்யாவுக்கு போட்ட லூப்பில் திவ்யா உஷாராயிட்டா அப்படின்னும் போது இந்த மாதிரி பாய்ஸால் தான் உள்ளே இருக்க கேர்ள்ஸோட